ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி போல் என்றைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட மை பெஸ்ட் விஷஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன். என்ன ரீசன்னா, இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, அதுவும் இந்த இயரோட ஃபஸ்ட் வீடியோ, அதுவும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோஸ் எடுக்காமல் உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எப்பயும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் லவ் கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு. அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான சைடு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். பாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மின்சார பார்வை அடேங்கப்பா, இன்னைக்கு மேடம் இங்கெல்லாம் வந்திருக்காங்க. பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஷோ, இவனா? நான் கூட வேற யாரோன்னு நினச்சேன். ஷப்பா, இந்த பயலுக்கு வேற வேலையே இல்லை போல. ஹாப்பி நியூ இயர். யாருக்கு? உங்களுக்கு தான். நான் கேட்கவே இல்லையே. என்னங்க நீங்க இதெல்லாம் கேட்டாதான் சொல்லுவாங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே சொல்லலாம். இன்னைக்கு இந்த இயரோட ஃபர்ஸ்ட் டே, எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா இருக்கணும் வந்து எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்க நான் கேட்கவே இல்லைன்றீங்க. ஷப்பா, ஆரம்பிச்சிட்டானா? இவன் பேச ஆரம்பிச்சா விட மாட்டானே லேஸ்ல. ஓகே. என்னங்க பதிலுக்கு நீங்க ஹாப்பி நியூ இயரே சொல்லல? யாரா நீ? நியூ இயர் அன்னைக்கு நீ இப்படி வச்சு செய்கிற? ஐயோ கடவுளே, எனக்குனே வருவாங்க போல. இவ வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. குழலி போலாமா? ஐயோ, இவ ஒருத்தி பேரை சொல்லி கூப்பிட்டாலே போச்சு. யாருக்கு பேர் தெரியக்கூடாதுன்னு நினச்சேனோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சே. ஷப்பா, கூட இருக்கதும் நம்மளை சோதிக்குதே. கொடுமடா சாமி. ஓ, பேரு குழலியா? சூப்பரா இருக்கே. என்ன, அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? போக வேண்டியதானே பேசாம. அது எப்படி லேஸ்ல போவேன் நானு? எத்தனை நாள் பேரை கேட்டு பின்னாடியே வந்திருப்பேன். ஒரு நாள் சொல்லிருப்பியா? எத்தனை நாள் என்னை அலைய விட்ட. இருடி, உன்னை இன்னைக்கு வச்சு செய்யறேன். போவேன் இல்ல இங்கே பாய விரிச்சு படிப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் வாடி சீக்கிரம், அங்கே என்னடி பேசிட்டு இருக்க? வாடி, ஊருக்கு வேற போகணும். லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு. ஷோ, இவளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாளே. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். என் மனசுல இருக்க பாரதியே இறக்கி வச்சிருச்சுமா. பாடா, பேர் தெரியலேன்னு கவலைப்பட்டேன். பேர் ஒரு வழியா தெரிஞ்சிருச்சு. இப்ப வேற ஊருக்கு போறாங்களாம்ல, போயிருவோம் நம்மளும் கூட. சரி வா போலாம். ஒருவேளை இவனும் நம்ம பின்னாடியே வந்துருவானோ? ஐய, பயமா இருக்கே. பாவம், என் தங்கத்துக்கு பயம் வந்துருச்சு போல. நான் பின்னாடியே வந்துருவேன்னு பயந்தான் பரவாயில்ல. இருந்தாலும் என் தங்கத்தை இன்னைக்கு தனியாலாம் விட முடியாது. நியூ இயர் அதுவுமா நான் கூட இருக்க வேணாமா என்ன? இந்த இயரோட ஃபர்ஸ்ட் டே, அதுவுமா என் ஆளோட கூட இருந்தா தானே நல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதானே? வாங்க, நம்மளும் ஊர்ல போய் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். அக்ஷய பாத்திரம். மாங்கா, நல்ல வேலை மாங்காயை பார்த்தேன். இன்ன வரைக்கும் புளியங்காய் நினப்பிலே இருந்தேன். அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. மாங்காயை பார்த்தோன்னே தான். ஷப்பா, என்ன டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய். அப்படியே உப்பு மிளகாத்தூள் போட்டால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும். சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா? உண்மையிலே நம்ம ஊர் தாயா. சப்பா, என்ன சந்தோஷமாக இருக்குது. குழு குழு குழுன்னு அப்படியே. சப்பா, பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கே. யாருமா தோப்புக்குள்ள? ஆத்தி தோட்டக்கார் வரங்களாட்டி ஓடிடுவான். ஏய் களவாணி நில்லு. ஆத்தி ஓடிடுவான், அப்புறமேல் கூட வந்து பறிச்சுக்குவோம். தாமா நிக்க போறியா இல்லையா? ஓய், இங்கே பாருங்க, நான் மாங்காலாம் ஒன்றும் பறிக்கல, சும்மா தான் பார்க்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நம்பிட்டேன். அப்பையிலேருந்து நீ மாங்காவை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காத, நானும் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன பொய் சொல்றியா? எத்தனை மாங்காய களவாண்ட? ஆத்தி கரெக்டாக சொல்கிறானே, ஆனால் நம்ம தான் மாங்காயே பிடுங்கலையே. இங்கே பாருங்க, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் பார்க்க தான் செஞ்சேன், ஆனால் ஒன்று கூட நான் எடுக்கல, தெரியுமா? அப்படியா போலீஸ் மேடம்? என்ன, நம்ம போலீஸ்ன்றது இவனுக்கு எப்படி தெரியும்?
ஒருவேளை என்ன ஒன்றும் புரியலையே. என்ன யாருன்னு தெரியலையா? ஐயோ, நம்ம போலீஸா இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும் தானே பாக்குற? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தான் என்ன தெரியாது. அதான் எப்படி? சென்னையில காஃபி ஷாப்ல ஞாபகம் இருக்கா? ஆத்தி, இவனா அது? இங்கே பாருங்க, நான் இப்போ உண்மையிலே போலீஸு தெரியுமா உங்களுக்கு? தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுக்காதீங்க, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டிடுவேன். அப்படியா? ஆமாம், பொறுக்கி. பொறுக்கின்னு சொன்னதுக்கு தான் அன்னைக்கு தண்டனை பலமா இருந்துச்சு. இன்னைக்கும் அதே தண்டனை வேணுமா என்ன? மணி போல நான் என்ன சினுங்கி மேடம், சினுங்கி போலீஸ் மேடம், நீ எதுவும் அள்ளி சொல்லாம அணைக்க வந்துட்டு இருக்கீங்க. கிள்ளி சொல்லுங்க, கொடுக்க தண்டனை வேணுமா? அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவங்க ஷோ, இவன் எங்கே போனாலோ? ஷோ கடவுளே, என்னை தனியாக வேற விட்டுட்டு போயிட்டாளுங்க. இவளுகளோட தொல்லையாக இருக்கு. எனக்கு தான் பயம்னு தெரியும்ல. இந்த ஜானி எரும மாடு வேற மாங்காவை பார்த்தானே அப்படியே ஓடிட்டா. பைத்தியக்காரி, வரட்ட அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. ஷோ, அது வரைக்கும் நான் தனியாக நிற்கணுமே. ஆத்தி, என்ன சவுண்டு வித்தியாசமா இருக்கு. பேயக்கா பேயக்கா, நான் அழுதுருவேன் பார்த்துக்க. என்னை தயவு செய்து விட்டுரு. நான் இப்படியே ஓடிடுறேன். ஐயோ, அங்கிட்டு போனாலும் தனியாக தானே போகணும். ஷப்பா கடவுளே, கொஞ்சம் கருணை காமிங்களே. ஐயாம்மா, அடிவா, வசமா வந்து மாட்டிக்கிட்டியா? ஏங்க எந்திரிங்க, என்னாச்சுங்க? இல்லை, அங்கே பேய் இருக்கு, நான் போக மாட்டேன். ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, எந்திரிச்சு வேணா பாருங்க. அதான் நான் இருக்கேன்ல, எங்க பேய் இருக்கு? உன்னையும் காணோம். இல்லை, அங்கே தான் இருக்கு, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அடியே அழகி, பேய்க்கு இவ்வளோ பயமாடி? என்ன வாய் பேசுன ஊர்ல, இங்க வந்து இப்படி பயப்படுற பேய்க்கு? என்னது அழகியா? யாரு நீங்க? எப்படி இங்க? நான் சும்மா இந்த சைடு மீட்டிங் வந்தேன். அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன், உன்னை பார்க்க தான் வந்தேன். பேசாம ஊர் சைடு போங்க, தேவையில்லாம அம்பளுக்காதீங்க. அப்புறம் எங்க அண்ணாவும் அண்ணியும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாயிரும். அப்புறம் எனக்கு தான் திட்டு விலகும். அடேங்கப்பா, நீ வேணா பயப்படு, நான்லாம் பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரியா? நான் யாருன்னு உனக்கே தெரியும், பார்த்துக்க. அப்புறம் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நீங்க என் பின்னாடி வராதீங்கன்னு. அப்புறம் ஏன் திரும்பி திரும்பி என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? பொய் சொல்லாதடி, என் மேல ஆசையெல்லாம் உனக்கு இருக்கு. அதெல்லாம் நீ ஒத்துக்க மாட்ட, அவ்வளோதான். ஏன் இப்படி பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. உங்க அண்ணனும் அண்ணி என்ன பண்ணிடுவாங்க? அவங்க தான் உன்னை கண்டுக்கவே மாட்டாங்கல்ல, அப்புறையே. உங்களை யார் இங்க வர சொன்ன மொத? இங்க பாரு, எனக்கு எப்பப்பெல்லாம் உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் உன்னை பார்க்க வருவேன். சரியா? சும்மா பார்க்க வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன், எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்க. இங்க பாருடி, இப்ப வேணா நீ என்னை வேணான்னு சொல்லிட்டு போகலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நீ என்னை தேடி வருவ. அது வரைக்கும் நான் காத்துட்டு தான் இருப்பேன். இங்க பாருடி, இந்த உலகத்துல நமக்கு உண்மையாவும் பாசமா இருக்கவங்கள்ட்ட தான் பயப்படணுமே தவிர மத்தபடி வேற யாருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை. தேவையில்லாம உங்க அண்ணா அன்னைக்கு பயந்துட்டு இருக்க. அவங்க என்ன உனக்கு என்ன நல்லது செஞ்சாங்க நீ நினைச்சிட்டு இருக்க? ஒரு நல்லது செய்யல, உங்ககிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்களே தவிர உன்னை ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துறாங்க. அது உனக்கு புரியுதா புரியலையா? நான் உங்ககிட்ட கொஞ்ச நாள் தான் பழகிருப்பேன், அதுலயும் உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அதாவது நீ ஒரு குழந்தை மாதிரிடி, அப்படியே மென்மையானவ. ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னையெல்லாம் அப்படியே பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு நான் சொல்றது புரியுதா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி. ஆனா ஒன்னே ஒண்ணு, என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் நீ. அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கிஃப்ட் உனக்கு தான். எனக்குலாம் வேணாம். இங்க பாரு, என்ன உனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் கொடுத்து கிஃப்டையாவது வாங்கிக்க. அதுக்கு மேல உன் பிரியம். சரி, நான் போயிட்டு வரேன். எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு. அதை எப்படி வெளிக்கொண்டு வரேன்னு எனக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட்டு வந்து ஃபன்னுக்காண்டி எடுத்த வீடியோ தான். இதில் 2-3 சீன்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு ஆப்லேயே. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் சரி இந்த வீடியோவாவது போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ யாரும் இதை எபிசோட்ஸுன்னு நினச்சிக்க வேணாம், இது நியூ இயர்க்காண்டி சும்மா ஃபன்னுக்காண்டி போட்ட வீடியோ. ஸோ நாளையிலேருந்து எப்பயும் போல் இந்த எபிசோட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த நியூ ஸ்டோரியோட எபிசோட் நாளையிலேருந்து வந்துருங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். அப்புறம் நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு பார்க்கலாம்.